இப்போ நம்ம விசேஷமான விநாயகர், நம்மளுடைய மனங்கவர்ந்த விநாயகர் இந்த வரிசையில் பார்த்துட்டு வர்றப்ப அடுத்ததாக இந்த தில தர்ப்பணபுரி விநாயகர், அதாவது கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயிலுக்கும் பக்கத்தில் தமிழ்நாட்டில் சரஸ்வதிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே கோயில் கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயில். அந்த கோயிலேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் தான் தில தர்ப்பணபுரின்னு பேர். திலம்னா எள்ளு, தர்ப்பணம்னா சிரார்த்தம் பண்ண இடம். நம்மெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, சிரார்த்தம் நம்மளோட திதி அன்னைக்கு போய் சிரார்த்தம் பண்ணணும், மாதம் பிறந்தால் சிரார்த்தம் பண்ணணும், இந்தந்த காலகட்டம் இருக்கிறதுக்குன்னு சிரார்த்தம் பண்ணுறதுக்குன்னு. இந்த இடத்துல மட்டும் கணக்கு வழக்கே இல்லை. அமாவாசையாக பௌர்ணமியாக எதுவுமே வேண்டியதில்லை. ரொம்ப விசேஷமானதெல்லாம் எப்போ போனாலும் சிரார்த்தம் பண்ணால் அந்த பலன் உண்டு. முக்கியமாக நம்ம புரட்டாசி மாதம் மகாலயபட்சம் சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப 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 அங்கே விசேஷமான ஸ்தலம். அந்த மகாலயபட்ச அமாவாசை ரொம்ப விசேஷமாக நடக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த தில தர்ப்பணபுரியில் தான். அந்த எல்லா நாளும் அந்த மகாலயபட்சத்தில் அங்கே சிரார்த்தம் நடக்கும். ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அங்கே என்ன விசேஷமான விநாயகர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்போதுமே கஜமுக தரிசனத்திலே விநாயகரை பார்த்துருக்கோம் இல்லையா, அதாவது யானை முக ரூபத்திலே விநாயகரை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. பேழை வயிறும் பெரும்பார கூடும், பெரிய வயிறும் யானையோட முகம் உள்ள விநாயகரை தான் நம்ம இதுவரை தரிசனம் பண்ணியிருப்போம். அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் அந்த யானை ரூபம் வர்றதுக்கு முன்னாடி உள்ள தேவ ரூபமான விநாயகர்னு பேர். இந்த விநாயகருக்கு ஆதி விநாயகர்னு பேர். இந்த விநாயகர் எல்லாத்துக்கும் மூத்த விநாயகர். அந்த ஆதி விநாயகர் தேவ ரூபமாக இருப்பார். சுவாமி ரொம்ப லட்சணமாக தட்சிணாமூர்த்தி என்ன கலையில் இருப்பாரோ அந்த கலையில் இருப்பார். அங்கே போய் சுவாமியை பார்த்தேன்னா ஆதி விநாயகர்னு பேர். எல்லா சுபிக்ஷமும் கிடைக்கும் அவரை தரிசனம் பண்ணால். நம்ம விசேஷமான விநாயகர் வரிசையில் இன்றைக்கி நம்ம திலதர்ப்பணபுரி ஆதி விநாயகரை தரிசனம் பண்ணுறோம். நம்மெல்லாம் சேவிச்சுக்கிறது இங்கே இருந்தபடியே இந்த அவருடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கெல்லாம் கிடைக்கணும்னு, இந்த காணொலி வாயிலாக பார்க்குற எல்லாருக்கும் இந்த இது கிடைக்கணும்னு நாமளும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சந்தோஷம். நமஸ்காரம்.